நாளிலும் கான்சக்ரேட்டிங் த ப்ரீஸ்ட்ஹுட், ஆசாரியத்துவத்தை பிரதிஷ்டை செய்தல் என்கிற தலைப்பிற்குள்ளாக ரீப்ரிண்ட் நம்பர் 771 நம்முடைய பாடத்தை நம்ம இன்றைக்கி கேட்கலாம். இதற்குரிய ஆதார வசனமாக லேவியராகமம் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 33ஆம் வசனத்தை நம்ம கேட்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 14-33. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 14-33. பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். 33ஆம் வசனம். பிரதிஷ்டையின் நாள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாள் அளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவரும் பெருக கிடவது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு ஆசாரியத்துவத்தை பிரதிஷ்டை செய்தல். ஆசாரியத்துவத்தை பிரதிஷ்டை செய்தல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். ஆசாரியத்துவத்தை பிரதிஷ்டை செய்தல் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூதர்களுக்கு, இன்னும் சொல்லும்போது ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அதை இன்றைக்கி நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம்? நம்மளும் ஒரு ஆசாரியர்கள் அழைக்கப்படுறது. அருமையான ஆன்சர். இன்னும் சொல்லணும்னா வேறு என்ன அர்த்தங்கள் சொல்லலாம்? ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இவைகள்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு கேட்டோம்னா, திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு எச்சரிப்பு உண்டாக அல்லது பாடங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. சரி, அப்படின்னா ஆசாரியர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, சகோதரி சொன்ன வண்ணமாக நம்ம வசனங்களில் பார்க்கும்போது ஒரு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைச்சிருக்கிறார் அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம். இதுலேயும் இன்னும் ஸ்பெஷலாக இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லேவியராகமம் புஸ்தகத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது, லேவியர்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆகமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லேவியர்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆகமம் லேவியராகமம். அப்போ லேவியர்களுக்கு எடுக்கப்பட்ட ஆகமம்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால், இன்னும் ஆழமாக நம்ம போகும்போது ஆசாரியர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு ஆகமம்னு சொல்லலாம். ஆசாரியர்களுக்கென்றே இந்த ஆகமம் எழுதப்பட்டிருக்கு. எப்படி பிரதர் இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உள்ளே போய் நீங்கள் படித்து பாருங்கள். எப்படியெல்லாம் பலிகள் செலுத்தணும், எப்படியெல்லாம் பரிசுத்தமாகணும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும்னு யாருக்கு எழுதியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆசாரியர்களுக்கு தான் எழுதியிருக்கிறார். சரி, அப்படின்னா இந்த லேவியராகமம் புஸ்தகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதில்ல. அந்த லேவியராகமம் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியத்துவத்தை பிரதிஷ்டை செய்தல் அப்படின்னா இந்த இடத்துல யார் பிரதிஷ்டை செய்யப்படுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே ஆரோனும் அவருடைய 4 புத்திரர்களும் என்ன பண்ணப்படுறாங்க? ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்படுறாங்க. இந்த ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய பாடமாக, இன்னும் சொல்லும்போது நிழலும் பொருளுமான ஒரு பாடமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, இதற்கு முன்பதாக இந்த பாடத்தில் நீங்கள் ஒரு வேளை இந்த ஆசாரியத்தை பற்றி படிக்கணும்னா, அதுக்கு முன்னாடி பேசிக்காக நீங்கள் மொத்தம் ஒரு 5 வகையான பலிகள் குறித்து நீங்கள் பார்க்கணும். முதலாவது பலி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சர்வாங்க தகன பலி அப்படின்னு ஒரு தகன பலி இருக்குது. அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதில்ல. பேசிக்காக இதை பற்றி நீங்கள் நாலேஜ் இருக்கணும். சமாதான பலின்னு ஒன்று இருக்குது, போஜன பலின்னு ஒன்று இருக்குது, மற்றும் பாவ நிவாரண பலி அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது, மற்றும் குற்ற நிவாரண பலிகள் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கும்போது முதலாவது ஒரு பலியை பற்றி பேசுகிறார். பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலி. பொதுவாக பலி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, குர்பான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுது. அப்போ அந்த குர்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, கிட்டி சேருதல்.
கிட்ட சேருதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அங்கே வெளிப்படுத்துது. அப்போ இந்த கிட்ட சேருதல் அப்படின்னு சொன்னால் இந்த பாவ நிவாரண பலி மூலமாக தேவனிடம் கிட்ட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. சரி, எதற்காக இந்த பாவ நிவாரண பலி அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா, பாருங்கள், தேவனிடத்தில் நான் சென்றடையணும்னு நான் விரும்புகிறேன்னா, அப்படி ஒருவேளை நான் சென்றடைவதற்கு தடையாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் என்னுடைய பாவங்கள். எந்த வகையான பாவங்கள்னா, மற்றவங்களுக்கு இழைக்கக்கூடிய பாவம் வந்து குற்ற நிவாரண பலிங்கிற பேரில் அங்கே அட்ரஸ் ஆகும். ஆனால் இங்கே பாவ நிவாரண பலின்னு சொல்லும்போது தேவனுக்கு நான் பர்சனலாக நான் ஏமாற்றிருப்பேன் நிறைய விஷயங்களில். ஒருவேளை நான் என்ன சொல்லலான்னு கேட்டேங்கன்னா, நான் உடன்படிக்கை செய்துட்டு நான் உங்கள் சித்தம் செய்கிறேன்னு சொல்லி போட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அநேக நேரங்களில் சுய சித்தம் செஞ்சிட்ருப்போம். அப்படின்னா இது கூட தேவனை ஏமாற்றக்கூடிய சில விஷயங்கள், அல்லது தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்து கொண்டு அந்த பொருத்தனை நிறைவேற்றாத காரியங்கள், அல்லது எனது உள்ளான பாவங்கள், தேவனுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச அநேக பாவங்கள். இந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும்னா அதற்கு தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணப்படணும் அப்படின்னு கேட்டோம்னா பாவ நிவாரண பலி அங்கே செலுத்தப்படும். யாருக்காக அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்பெஷலாக சொல்லும்போது அங்கே பாருங்கள், ஒரு நீங்கள் வசனங்கள் 14ஆம் வசனம் நீங்கள் ஒரு வேளை வாசிக்கும்போது நீங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அது மறுபடியும் வாசிங்க பிரதர். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாருங்க, அப்போ ஒரு காளை மேலே அந்த எத்தனை பேர் கை வைக்கிறாங்கன்னா, ஆரோன், அவருக்கு எத்தனை பசங்க, 4 பசங்க, 4 பேர் என்ன பண்ணுறாங்க, கைகளை அந்த காளையின் மேலே வைக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எங்கள் பாவங்கள் எல்லாம் இந்த காளையின் மேலே சுமத்துறோம், எங்களுக்காக இந்த காளை என்ன ஆகப்படுது, பலியாக கடவுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பார்வையில் அங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கைகளை அந்த காளையின் மேல் வைக்கக்கூடிய காரியம் அங்கே நடக்குதுங்கிறத பார்க்குறோம். ஆக்சுவலாக யார் தான் சாகணும், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இந்த ஆரோனும் அவனுடைய 4 புத்திரர்களும் சாகணும். ஆனால் அடையாளமாக எது அங்கே கொலை செய்யப்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காளை பலியாகப்பட போகுது. ஒரு பாவம் செய்யாத அந்த காளை பாவத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே பலியாக அங்கே தேவனுக்கு அங்கே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வசனம் என்ன பார்க்குறோம்னா, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படின்னா இங்கே காளை மேலே அவங்க கை வைக்கும்போது, இன்னும் நீங்கள் இந்த லேவியராகமத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு வேளை பாடத்துக்குள்ளே கடந்து போனீங்கன்னா, வெறுமனே கை வச்சுட்டா உடனே பாவம் மன்னிச்சிட்டு வர தேவன் அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த பலிகளில் எப்படி இருக்கணும்னு கேட்டோம்னா, மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பினா மட்டும் போதுமா, பாவத்தில் நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு மனம் திரும்பினா மட்டும் போதுமா அப்படின்னா, அது மட்டும் இல்லை, அந்த ஒரு வைராக்கியமாக நான் தேவனுக்கு நான் இனிமேல் ஊழியம் செய்கிறேங்கிற அந்த ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பாவம் முழுமையாக தேவனால் மன்னிக்கப்படும். இதுதான் அங்கே பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படியானால் இங்கே நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பாவ நிவாரண பலியாக அங்கே காளை கொண்டு வரப்படுகிறது. அதன் மேல் அங்கே 5 பேர் என்ன பண்ணுறாங்க, தலை மேலே கைகளை வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காளை அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, அது கொல்லப்பட்டது அப்படின்னு அங்கே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இங்கே காளை யாருக்காக அப்படின்னு கேட்டால், ஆரோனுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும், குடும்பத்தாருன்னு சொன்னால் அந்த 4 மகன்களுக்காகவும் இங்கே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் அடுத்தது 33ஆம் வசனம் வாசிங்கன்னா, அவங்க 7 நாள் என்ன வசனம் சொல்கிறாரு, நீங்கள் வெளியில் எங்கேயும் புறப்பட்டுறாதீங்கன்னு சொல்கிறார். இதைத்தான் நம்ம இன்றைக்கி பாடத்தினுடைய முடிவில் கற்றுக்கொள்ள போகிறோம். 7 நாள்னால் என்ன, நமக்கு தெரியும், பரிபூர்ணமான நாட்கள். அந்த நாள் வரையும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா இங்கே இந்த ஒரு பாவ நிவாரண பலி ஏறெடுக்கப்படுது பார்த்தீங்களா, எதற்காக ஏறெடுக்கப்படுது? அல்லது நீங்கள் நிழலில் பார்த்துட்டிங்கன்னா, ஆரோன் அவருடைய 4 புத்திரர்கள் மேல் புத்திரருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஒரு ஏற்பாடு செய்யப்படுச்சா இல்லைங்களா? இது நிழலில் நம்ம பார்க்கும்போது எதற்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, முதலாவது நம்ம என்ன சொல்லலான்னு கேட்டோம்னா, இது யெகோவா தேவனுடைய சித்தம். அவர் இப்படி செய்ய சொல்லியிருக்கார், அதையும் நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். அவருடைய சித்தத்தை செய்கிறது தான் நம்முடைய போஜனம். 2வது விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், பாருங்கள், இந்த இப்படியான ஒரு பாவ நிவாரண பலியை செய்வதன் மூலமாக கிறிஸ்து மற்றும் அவருடைய சரீரமாகிய சபையினுடைய மனித சுபாவம் என்ன பண்ணப்படுது அப்படின்னு கேட்டோம்னா,
பிரதிஷ்டை செய்யப்படுது. பாருங்கள், ஆரோன் யாருக்கு அடையாளமாக இருக்கார்? பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கார். அப்போ அவருடைய சரீரமாகிய சபை அல்லது அவருடைய 4 மகன்கள் யாருக்கு அடையாளமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய சரீரமாகிய சபைக்கு அங்கே அடையாளமாக இருக்காங்க. அப்போ இவர்கள் பிரதிஷ்டை செய்யப்படணும். அதற்கு தான் இங்கே இந்த காளை அங்கே பலியாக செலுத்தப்படுது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர், இன்னும் கூட 3வது ஒரு கோணத்தில் இங்கே சகோதரர் எப்படி எழுதுகிறான்னு கேட்டிங்கன்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 771 பாருங்கள், மரணம் வரையிலான கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல். நம்ம யெகோவாவின் சித்தம் நம்ம சொன்னோமா இல்லைங்களா? அப்படின்னா அங்கே கிறிஸ்து கூட என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் என்ன சித்தம் வச்சுட்டாரோ அதுக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறார் தன்னை. அப்படின்னா அவரை போலவே அவருடைய சரீர அங்கங்கள் கூட என்ன பண்ணப்படுதுங்க, கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாவ நிவாரண பலியினுடைய நோக்கம், அல்லது இந்த ஆசாரியத்துவத்தை பிரதிஷ்டை செய்வதனுடைய ஒரு நோக்கம் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா பாருங்கள், இந்த பூமியில் 2 வகையான ராஜாக்கள், 2 வகையான ஆசாரியர்கள் இருக்காங்க. 2 வகையான ராஜாக்கள் இருக்காங்க, 2 வகையான ஆசாரியர்கள் இருக்காங்க. பாருங்கள், அப்போ நீங்கள் இது குறித்து வசனங்கள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். போது சகோதரி, பாருங்கள், பூமியில் யார் இருக்காங்களாமா? பூமியின் ராஜாக்கள்னால் ஜனங்களை நடத்துறதுக்குன்னு ஒரு சில அதிபதிகள் இருக்காங்க, அவங்க பேர் ராஜாக்கள். இப்போ அதே வசனத்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்க, இந்த பூமியினுடைய ராஜாக்கள் பற்றி நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாருங்க, அநேக இந்த பூமிக்குரிய ராஜாக்கள் முயற்சி பண்ணி அவங்களால கற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி இன்னொரு ராஜாக்கள் இருக்காங்க, இன்னொரு ஆசாரியர்கள் இருக்காங்க. இவங்களை குறித்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல், அது நீங்கள் யூதால வாசிக்கிறீங்க, வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. பாருங்க, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்துக்கே யார் தான் ராஜா, யார் தான் ஆசாரியர்கள்? நம்மளை தான் தேவன் தெரிந்து கொண்டு நம்மளை அப்படி ஒரு ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாருங்க, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்கள், இது யாருடைய ராஜாக்கள்னா உலகத்தின் ராஜாக்களை பற்றி பேசலை, தேவன் நியமித்த ராஜாக்களும் ஆசாரியர்களை பற்றி இங்கே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த ஒரு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்காருங்களா இல்லைங்களா? அப்படின்னா பிரதிஷ்டை செய்யணும். தேவன் இந்த ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஏற்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்த வேலை என்ன பண்ணணும்? பிரதிஷ்டை செய்யணும். அப்போ பிரதிஷ்டை செய்யக்கூடிய விதத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பிரதிஷ்டை செய்யக்கூடிய விதத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே நம்ம இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பிரதிஷ்டை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக எதிர்காலத்தில் மாறணும். எதற்காக மாறணும்? எதுக்காக ராஜாக்களை நம்மளை ஏற்படுத்துகிறாரு? எதுக்காக நீங்கள் ஆசாரிகளாக நீங்கள் இருக்கணும்னு உங்களை தேவன் ஏற்படுத்துகிறாரு? கரெக்டு தான் சகோதரி, அருமையாக சொல்கிறீங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். உலக ஜனங்களை வழி நடத்துறதுக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த மனுக்குலத்தை திரும்ப கொடுத்தலின் காலங்களில் அவங்களுக்கு திரும்ப என்ன பண்ணணும்? திரும்ப அவங்கள மீட்டு அவங்கள திரும்ப கொடுக்கணும், மற்றும் அவங்கள ஆளுகை செய்து அவங்கள ஆசீர்வதிக்கணும். இதுதான் இந்த ஆசாரியர்களும் ராஜாக்களுடைய வேலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இந்த பிரதிஷ்டைன்னு ஒன்று சொல்கிறாங்களே, பிரதிஷ்டை செய்யும்போது தேவன் பிரதிஷ்டை செய்கிறார். என்னென்னா, உங்களை
இனிமே ராஜாக்கள் ஆசாரியர்கள்னு மாற்றிட்டார். அப்படி மாற்றினா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல லேவி கோத்திரமாக இருக்கணும். ஆசாரியர்களாக மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? லேவியராக இருக்கிறோம். இப்போ நான் ஒரு லேவிய, எங்கள் அம்மா அப்பா லேவியர்கள், நான் லேவியன். இப்போ நான் ஆசாரியராக மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆரோனுடைய சந்ததி தான் லேவி கோத்திரம். ஆசாரியனாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணப்படணும். அபிஷேகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் அபிஷேகம் பண்ணப்படணும்னா என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பதாக அருமையாக ஆன்சர் சொல்லிட்டாரு. ஆன்சரை தான் முழுமையாக ஒப்படைக்கணும். முழுமையாக ஒப்படைக்கிறதுக்கு அது நம்ம இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, எங்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் தேவன்கிட்ட சரண்டர் ஆக்கணும். இப்போ எங்கிட்ட என்ன இருக்குங்க? கார் இருக்குது. காரை யாருக்கு சரண்டர் பண்ணிடணும்? எங்கிட்ட ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை யாருக்கு சரண்டர் பண்ணிடணும்? சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் படம் பார்க்க முடியாது. ஒருவேளை எங்கிட்ட நல்ல உடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், யாருக்கு சரண்டர் பண்ணிடணும்? அப்போ என்னுடைய எல்லாவற்றையும் தேவன்கிட்ட முழுமையாக சரண்டர் பண்ணினாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆசாரியருங்கிற ஒரு தகுதியை தேவன் என்ன பண்ணுவார்? நான் பூமியில் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கேன்னு வச்சுக்கங்களேன், என்னை தேவன் வந்து ஆவிக்குரிய அதிகாரியாக பயன்படுத்துவாரா? நான் கேட்குறது புரியுதா இல்லைங்களா? நான் பூமிக்குரிய ஒரு அதிகாரி, என்னை வந்து ஆவிக்குரிய அதிகாரியாக தேவன் ஏற்படுத்துவாரா? அப்போ நான் முதல்ல நான் என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பதாக என்னுடைய எல்லா விஷயங்களும் என்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாவற்றையும் தேவன்கிட்ட கொடுத்துடணும். அப்படின்னா கொடுத்துட்டிங்கன்னா அப்போ தேவன் என்ன நமக்கு அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டோம்னா, அது தேவனே நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். தேவன் ஒரு சில வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ஏற்படுத்துவார். நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், எனக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்கலாம், இப்படிலாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருப்பார்? நம்முடைய வாழ்க்கையை இப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணி வச்சுருப்பார். ஏன்னா ஒப்பு கொடுத்த ஜனங்கள் இப்போ எதிர்பார்ப்போடு நிற்கிறது அங்கே தேவன் முன்னாடி அது கிடைக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ யெகோவா தரும் வாய்ப்புகளே நம்முடைய பிரதிஷ்டைக்கு அங்கே ஆதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி அப்படின்னா பிரதர் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே உங்களை தேவன் என்ன பண்ணிடுவார்? மகிமைகளை கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் தேவன்கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டோம்னா இல்லை. என்னுடைய தாளந்துகளை சரண்டர் பண்ணிட்டேன்னா, என்னுடைய திறமைகளை சரண்டர் பண்ணிட்டேன்னா, இல்லை என்னுடைய உடல் நலத்தை சரண்டர் பண்ணிட்டேன்னா சொல்லலாம். ஆனால் முழுமையாக நான் என்ன பண்ணலை? இன்னும் சரண்டர் பண்ணல. அப்போ சரண்டர் பண்ணுற வரைக்கும் என்னுடைய ஜீவிய காலம் இந்த பூமியில் இருக்கும். எப்போ என்னுடைய முழு மைண்டை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேனோ அன்றைக்கி நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இதைத்தான் புது சிருஷ்டி வால்யூமில் அங்கே குறிப்பிடுறார். என்னுடைய பழைய சிருஷ்டி என்னைக்கு முழுசாக ஒளிஞ்சு 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 குறைஞ்சு 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 சுத்தமாக ஒளிஞ்சு புதிய சிந்தை எனக்குள்ளாக முழுமையாக ஆக்கிரமிக்குதோ அப்போது நான் எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். அப்போ என்னைக்கு வரையும் நான் தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறத குறைக்கவே கூடாது. அது அதிகப்படுத்தி 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 நம்ம செல்வத்தை, நீங்கள் வேணால் என் கார் எடுத்துக்கங்க, நீங்கள் வேணால் என்னுடைய பணத்தை எடுத்துங்க, என்னுடைய வீட்டை எடுத்துங்கன்னு ஈஸியாக கொடுத்துடலாம். ஆனால் நம்ம மைண்டை கொடுக்க முடியுமா? அந்த மைண்டை முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணுற வரையும் தேவன் என்ன பண்ணுவார்? இந்த பூமியில் தான் வச்சுருப்பார். அப்போ இந்த பூமியில் இந்த பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லும்போது தேவன் அதுக்குரிய ஆயத்த வேலையத்தை தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரே ஒழிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடன்படிக்கை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரதிஷ்டை நடந்து கொண்டு இருக்குது. எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டோம்னா பாருங்கள், நம்ம தானியேலில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். என்னென்னா, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லைங்களா? 9ஆம் அதிகாரத்தில். அன்றாட பலினா என்ன? டெய்லி சாக்ரிஃபைஸ். டெய்லியும் டெய்லியும் டெய்லியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகள் இருக்குது பார்த்தீங்களா? காலை பலி மாலை பலின்னு 2 பலி இருக்குது. இந்த பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா அந்த பலிபீடம் தீ அணைஞ்சிடக்கூடாது, அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவும் காலையிலேயே எரியணும், சாயங்காலம் எரியணும், நைட்டும் எரியணும்.
அப்படின்னா அங்கே உட்கார்ந்து அது எரிய வைக்கிறதுக்குன்னே ஒருத்தர் கண்டிப்பாக வேலைக்கு இருந்திருப்பாரா இல்லைங்களா? ஆசாரியர்கள் கவனமாக இருப்பாங்களா இல்லைங்களா? அங்கே தகன பலிபீடம், அந்த பலிபீடம் கிறிஸ்துவினுடைய ஈடுபடியை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பலிபீடம் எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது அன்றாட நம்முடைய பலிகள் இருக்கணுமே ஒழிய, இன்றைக்கி சண்டே மட்டும் வந்தோம், சத்தியம் கேட்டோம், கொஞ்சம் நேரம், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 1 மணி நேரம். அதுக்கு மேலே நம்மளுக்கு உடம்புலாம் என்ன ஆயிடுதுங்க? சோர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம என்ன வேலையை பார்க்குறோம்? தேவனுக்கு ஊழியம் செய்கிற வேலையை பார்க்குறோமா, இல்லை நம்முடைய அன்றாட கடன்களை பார்க்குறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனுதினமும் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணுமாம்மா? பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் அன்றாட பலி. ஆனால் இந்த பாலாக்கு மறுவிருப்புங்கிறது என்ன தெரியுங்களா? பூசை பலிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். அதான் என்னென்னா, நீங்கள் பலி செலுத்த வேண்டாம், உங்களுக்கு பதிலாக யார் பலி செலுத்திடுவார்? சர்ச்சு ஃபாதரியானவர் என்ன பண்ணிடுவாருங்க? அந்த பலியை செலுத்திடுவார். அதனால் நீங்கள் உடனே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வீங்க, எந்திரிச்சு போங்க, நீங்கள் உங்கள் வேலையை அன்றாட வேலையை பாருங்கன்னு சொல்லி, இது சாத்தானுடைய தந்திரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா அன்றாட பலி அப்படிங்கிறது யார்கிட்ட தான் இருக்குது? தேவனிடத்தில் எனக்கும் தேவனுக்கும் எந்த அளவுக்கு பலியினுடைய நிலைமை இருக்குங்கிறது தான் அன்றாட பலி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இப்போ அன்றாட பலி அப்படின்னு சொல்லும்போது, நான் அனுதினமும் தேவனுக்கு என்னை என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ்னால் என்னதுங்க? என்னை நான் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அந்த ஒரு பிரதிஷ்டையினுடைய நோக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதை குறித்து நீங்கள் வசனங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 7ஆம் வசனம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய சுதந்திரர்கள், அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற உரிமையை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார். அப்படின்னா இன்றைக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒவ்வொருத்தரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் எதற்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஆவிக்குரிய சுபாவத்தில் பங்கு பெறும்படியான வாய்ப்புக்குள்ள தான் இன்றைக்கி நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம முதலே பார்த்தோம், இந்த பூமியில் ராஜாக்கள் இருக்காங்க. தேவன் சில ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். நமக்கு தெரியும், ஸ்திரீயின் வித்து பாடம் பார்த்துருக்கோமா இல்லைங்களா? ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்து. அந்த மாதிரி இங்கே கூட பார்க்கும்போது அங்கே பூமியின் ராஜாக்கள், இங்கே தேவன் ஏற்படுத்தக்கூடிய சில ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் வரிசையில் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இப்போ மறுபடியும் நிழலுக்குள்ளே வரலாம். பாருங்கள், ஆரோனும் அவருடைய குமாரர்களும் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? கிறிஸ்துவுக்கும் சபைக்கு அடையாளமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காளை, அதுக்கப்புறம் இனி ஆடு எல்லாம் பலி செலுத்தப்பட போகுது. இந்த காளை யாருக்கு தான் அடையாளமாக இருக்காங்க? அதுவும் கிறிஸ்துவுக்கு தான். அந்த ஆடு கூட யாருக்கு அடையாளமாக இருக்காங்கன்னா சபைக்கு அடையாளமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது என்ன, ஒரே இடத்துல 2 வகையான அடையாளங்கள் வருது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு இந்த பாடத்தில் எழுதுனா ரீப்ரிண்ட் நம்பர் 771 நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள் யாருக்கு அடையாளமாக இருக்காங்கன்னா ஆவிக்குரியவைகளுக்கு அடையாளமாக இருக்காங்களாம். ஆனால் இந்த காளை மற்றும் ஆடு எதற்கு அடையாளமாக இருக்குன்னா பூமிக்குரியவைகளுக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் இந்த காளை பலி செலுத்தப்பட்டால் தான் அவங்க ஆசாரியர்களாகவே மாற முடியும். அப்படின்னா இந்த காளை இந்த பூமியில் என்ன பண்ணப்படணும்? மரிக்கணும். அப்போ மரித்தல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பழைய மாம்சம் இங்கே மரிக்கும் போது தான் புதிய ஒரு ஆசீர்வாதமான சிந்தை அல்லது புதிய சிந்தை அல்லது ஆவிக்குரிய ஒரு நிலைமை என்ன பண்ணப்படும் அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், இந்த காளை
பூமிக்குரிய விஷயங்களில் மாம்ச நிலையில் உள்ள கர்த்தரையும் சபையும் அடையாளப்படுத்தினாலும் இந்த காளையினுடைய பலி வந்து பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின்படி நீதியை சரிகட்டும்படியாக அங்கே அது பலி செலுத்தப்பட்டாலும், ஏன்னா மோசே தான் அந்த காளையை அங்கே பலி செலுத்துகிறார். அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள், இது இந்த பூமிக்குரிய காரியங்கள் அங்கே மரிக்கும்போது தான் ஆவிக்குரிய காரியங்களில் அவர் ஒரு ஆசாரியனாக மாற முடியும். இன்னும் கூட பார்க்கும்போது அங்கே பலிபீடத்தின் கொம்புகளில் என்ன பண்ணப்படுதுன்னா இந்த காளையினுடைய ரத்தம் என்ன பண்ணப்படுதுன்னா பூசப்படுது. அப்போ அதற்கு எதிராக என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது சிம்பிள்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பலிபீடத்தின் கொம்புகள் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள்ஸ் ஆஃப் பவர், அதாவது என்னென்னா தேவனுடைய வல்லமையை அடையாளப்படுத்துது. அந்த வல்லமைக்கு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நீதிக்காக அங்கே செலுத்தப்படக்கூடிய அங்கே ரத்தமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1:14. எபேசியர் 1:14. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன். சிஸ்டர், எபேசியர் 1:14 கரெக்டாக தான். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம அநேக முறைகளில் வாசிச்சிருப்போம். நல்லா கவனித்து பாருங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். எவருக்கு சொந்தமானவர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி சொந்தமாக முடியும்? நம்ம எல்லாரும் வாசிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் வந்து தேவனுடைய புத்திரராக உரிமையை அவர்களுக்கு கொடுத்துட்டார். அப்படின்னா யார் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோ அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரங்களா இல்லைங்களா? இப்போ சொல்லுங்கள், நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரங்களா இல்லையா? யாரெல்லாம் தேவனுடைய புத்திரராக மாறி இருக்கிறோமோ அவ்வளோ பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரங்க. அப்படின்னா இப்போ இந்த வசனத்தை படித்து பாருங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் மீட்பு கிடைக்குமா கிடைக்காதா? சத்தமே இல்லை. நிறைய பேர் சந்தேகத்தில் இருக்கிறீங்களா? நம்ம அவருக்கு சொந்தமானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக மீட்கப்படும். அப்படின்னா அதற்கு நம்ம என்னவா மாறி இருக்கணும்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாறி இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ நீங்கள் மறுபடியும் மூல வசனங்களுக்கு வாசிக்கலாம். அங்கே லேவியராகமம் 8:17 வாசிங்க. லேவியராகமம் 8:17. காளையையும் அதின் தோலையும் மாம்சத்தையும் காணியையும் பாளையத்துக்கு புறப்பே அக்கினியிலே சுட்டெரித்தான். பாருங்க, புறப்பே இல்லை, புறம்பே. புறம்பேனா என்ன அர்த்தம்? வெளியில். ஏன் வெளியில் சுட்டரிக்கிறாங்க பாருங்க. இதுக்குரிய ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து எங்கே மரிச்சார்? பாளையத்துக்கு வெளியே. எப்படி நீங்கள் இதை சொல்லலான்னு கேட்டோம்னா, கொல்கத்தா அந்த மலை எங்கே இருக்காமா, அந்த எருசலேம் பட்டணத்தை விட்டு வெளியில் அவுட்டரில் ஒரு மண்டையோடுன்னு பொருள்படக்கூடிய அந்த கொல்கத்தாங்கிற ஒரு குன்று, அந்த குன்றின் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கே மரிக்க செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா நம்ம கூட எங்கே தான் மரிக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே. ஏன்னா உடனே நம்மளும் போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் முதல் கல்ற வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஊருக்கு புறம்பே, அதாவது இந்த பாளையத்துக்கு புறம்பேனா பாளையத்தில் யார் இருப்பாங்க? உலக ஜனங்கள் அல்லது இஸ்ரேல் ஜனங்கள். இவங்களுக்கு நம்ம சாகிறது தெரியக்கூடாதாம். அன்றாடம் நம்ம பலி செலுத்தணுமா வேணாங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம செத்துக்கிட்டே இருக்கணுமா இல்லைங்களா? அப்போ சாகணும்னா அது யாருக்கு தெரியக்கூடாது? இந்த உலகத்தாருக்கு தெரியக்கூடாது, கூட இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாது. அது எப்படி பக்கத்து வீட்டுக்கு தெரியாமல் நம்ம சாகிறது? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு பலியாக செலுத்தப்படக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க பார்வையில் படக்கூடாது, தெரியக்கூடாது. பாருங்கள், ஒருவேளை அப்படி தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். பாருங்கள், அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுதல். பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, ஜெப ஆலயங்களையும் சரி ரோட்டினுடைய முற்றங்கள் எல்லாத்துலேயும் நின்று அப்படியே கைகளை விரித்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இது அஞ்ஞானிகள். ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமாமா, கதவை சாத்திட்டு, அறையினுடைய கதவை சாத்திட்டு பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே தெரியும்படியாக நம்முடைய ஜெபங்கள் அங்கே காணப்படணுங்கிறது தான் இங்கே நம்ம வசனங்களில் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
பாருங்க, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அங்கே பாவ பலியாக இந்த பூமிக்கு அங்கே என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, பலியாக இங்கே செலுத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். எப்படி வந்துட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, சித்தம் செய்ய இதோ வருகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, லோகோஸ் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து இந்த பூமிக்குள்ளாக வந்துட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த லோகோஸ் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சித்தம் செய்ய இதோ வருகிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதே வார்த்தையை தான் நீங்களும் நானும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோமா இல்லைங்களா? எப்போங்க? பேப்டிசம், உடன்படிக்கையின் போது. அப்போ உடன்படிக்கையின் போது நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் சித்தம் செய்ய இதோ நான் வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த சித்தம் செய்கிறது தான் நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஒரு முக்கிய காரியமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் அனுதினமும் என்ன பண்ணணும்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்யணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இன்னும் கூட நீங்கள் அந்த காளையினுடைய எந்த உறுப்புகள் தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கொழுப்பு. சரி, கொழுப்பு குறித்து அடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னா, அவருடைய தலை, காளையினுடைய தலையை என்ன பண்ணணும்? தகன பலியாக சுட்டரிக்கணும். அது மட்டும் இல்லை, அதனுடைய குண்டிக்காய்னா என்ன சொல்லலாம்னா கிட்னி, 2 கிட்னியும் போடணும். அதுபோக இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே என்ன பண்ணப்படணும் அப்படின்னு, கல்லீரல் போன்ற உறுப்புகள் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த தகன பலிபீடத்தின் மேலே போட்டு அதை என்ன பண்ணால் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக என்ன பண்ணப்படணும் அப்படின்னு கேட்டோம்னா, அது சுட்டரிக்கப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்கள், அந்த காளை அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மைண்டுன்னு என்ன சொல்லலாம், சிந்தை. இந்த சிந்தை அங்கே தேவனுக்கு பலி செலுத்தப்பட்டுச்சுங்களா? அப்போ அடுத்தது பலி செலுத்தப்படக்கூடிய ஆட்டினுடைய தலையும் எப்படி என்ன பண்ணப்படணும்? பலி செலுத்தப்படணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய சிந்தை தேவனுக்கு உகந்த சுகந்தன வாசனையாக ஒவ்வொரு நாளும் இருக்கா? அடுத்ததாக பாருங்கள், கிட்னி மற்றும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டுட்டிங்கன்னா, ஒருவேளை எடுத்துக்கொண்டுட்டிங்கன்னா அதனுடைய தொடைகளையும் பாதத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, கழுவப்பட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, குடல்களையும் தொடைகளையும் என்ன பண்ணுவாருன்னா கழுவி அந்த பலிபீடத்தின் மேலே வைப்பாங்க. அப்படின்னா இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டால், கால்கள் எதற்கு அடையாளமாக இருக்குங்க? நம்மளுக்கு நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய நடக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். கைகள் எதற்கு அடையாளமாக இருக்குங்க? செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள். இவைகள் எல்லாமே அனுதினமும் தேவனுக்கு என்ன பண்ணப்பட்டதாக வரணும்? பலி செலுத்துவதாக அங்கே அமையப்படணும். இப்படி இருந்துச்சுன்னா தேவனுக்கு ஏற்ற வகையில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? பலி செலுத்துகிறோன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே பாருங்கள், அங்கே முதலாம் ஆடு கூட என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே காளையை போல அங்கே தகன பலியாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே செலுத்தப்படுது. சரி, அப்போ தகன பலியாக செலுத்தப்பட்டுச்சுன்னா அதை யார் ஏற்றுக்கொள்கிறாருங்க? பாருங்கள், எப்படி இது தகன பலினா என்ன பிரதர், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் எலியாவினுடைய காலகட்டத்தில், எலிசாவினுடைய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, தேவனே எங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அந்த எலியா ஜெபம் பண்ணும்போது உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, வானத்திலிருந்து அக்கினி என்ன பண்ணணும்னா அந்த காணிக்கையை அல்லது பலியை என்ன பண்ணணும், பட்சித்துட்டு அந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு போயிடும். அப்படின்னா இங்கே தகன பலி கூட என்னதான் அப்படின்னு கேட்கும்போது, முழுமையாக அதை நெருப்பில் சாம்பலாக்கும்போது, முற்றிலுமாக அது ஒன்றுமில்லாமல் ஆக்கும்போது, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தகன பலி அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஏற்பாடுகளே அங்கே கொடுக்குறாரு. அன்புக்குரிய சகோதரர், இதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே பிரதிஷ்டையில் 2ஆம் ஆடு கூட என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பலி செலுத்தப்படுது. அப்போ பலி செலுத்தும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோடைய ரத்தத்தை எடுத்து அந்த ஆசாரியனுடைய வலது காது நுனி, வலது கை கட்டை விரல், வலது பாத விரல், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அந்த ரத்தத்தினால் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன அடையாளம் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, காதுகள் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, விசுவாசத்தினுடைய வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம காது கேட்கணும். மற்றவங்களையும் குறை பேசுகிறத என்ன பண்ணக்கூடாது, நம்ம மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுகிறத நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த காதுகள் கேட்கக்கூடாது. ஒருவேளை கைகள் என்ன பண்ணப்படணும்னா, இது பிரதிஷ்டை செய்யப்பட்ட கைகள். பிரதிஷ்டைனா தேவன் அபிஷேகம் பண்ண கை. இந்த கையினால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, தவறான விஷயங்கள் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய கால்கள் அப்படின்னா பிரதிஷ்டை செய்யப்பட்ட கால்கள். இந்த கால்களை வச்சுட்டு நான் அக்கிரமம் செய்கிறதுக்காகவோ பாவம் செய்வதற்காகவோ நான் என்ன பண்ணக்கூடாதுங்க,
நான் போகக்கூடாது. அந்த ஒரு சிந்தை அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்துச்சு. அதே சிந்தை இன்றைக்கி நமக்குள்ளேயும் இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, புதிய ஜீவனுக்குள்ளாக வாழணும், புதிய அந்த விசுவாசத்தின்படி வாழணும், ஆவிக்குரிய சிந்தையில் வாழணும். இன்னும் நம்ம ஒரு வெளிச்சம் உள்ளவர்களாக, பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னது போல் வெளிச்சமாக நம்ம வாழணும். பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதைத்தான் வசனம் நம்ம லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் அங்கே 23, 24 வசனங்கள் அங்கே குறிப்பிடப்படுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்கள், அங்கே கொழுப்புகள் கூட பார்க்கும்போது, கொழுப்புகள் அப்படின்னு சொன்னால் வேதாகமத்தில் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அன்பின் வைராக்கியத்தை அங்கே அடையாளப்படுத்துது. எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், மட்டன் வீட்டில் சமையலுக்கு வாங்கினீங்கன்னா கொழுப்பு நிறையா இருக்க என்னாகும், டேஸ்ட் அதிகமாகும். உண்மையா இல்லைங்களா? அதே கொழுப்பை எரிகிற நெருப்பில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அதிகமாக எரியும், நல்லா பற்றிக்கிட்டு நல்லா வைராக்கியமாக எரியும். அப்போ இந்த கொழுப்பு அடையாளப்படுத்துது அன்பின் வைராக்கியம். எந்த அளவுக்கு எனக்குள்ள தேவன் மேலே அன்பின் வைராக்கியம் இருக்கோ. ஒன்றும் இல்லை பிரதர், மீட்டிங் முடிஞ்சு அப்படி வெளியே போன உடனே அன்பு என்னாச்சுங்க, அவர் யார், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மைண்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு அவருக்கு என்ன இல்லை, அன்பின் வைராக்கியம் இல்லை. ஒருவேளை நான் இன்றைக்கி நான் என்ன பாடம்னு நான் கேட்டு நிதானிக்கிறேன். அப்போ ஒருவேளை இந்த பிரதர் இப்படி சொன்னதில் உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து நீங்கள் இதை மைண்ட் பண்ணி இதைய பாடத்தை நீங்கள் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை தேவன் உங்களுக்கு உணர்த்து வர மாட்டாங்களா? இதை ஒருவேளை நீங்கள் அனுதினமும் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை தேவன் உங்களோட இடைப்பெறுவாரா மாட்டாரா? இதுதான் அன்பின் வைராக்கியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ பாருங்கள், இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட பலிகளாக நம்மை முழுவதுமாக தேவனிடத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கணும். அது எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிக்கிறார். அதாவது பாருங்கள், இங்கே நீங்கள் லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி இந்த பலிகள் ஒப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்கள், அசைவாட்டும் பலிகளாக ஒப்பு கொடுக்கப்படுது. அசைவாட்டும் பலிகள்னால் என்ன? முன்னாடி பின்னாடி ஆடிக்கிட்டு என்ன சொல்லுங்கள். கரெக்டு. அதை நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டு தான். டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடியும் பின்னாடி என்ன பண்ணணும், அது ஆட்டப்படும். ஆனால் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லணும்னா, அசைவாட்டும் பலிகள் வந்து தேவனுக்கு போய் சேராது. யாருக்கு போய் சேரும்? ஆசாரியர்களுக்கு போய் சேரும். ஆசாரியர்களுக்கு எந்த பொருட்கள் கொடுக்கப்படுகிறதோ அந்த பொருட்கள் இங்கே அசைவாட்டப்படும்ங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ பாருங்கள், இந்த அசைவாட்டும் பலிகளாக நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு வசனம் வேணால் நான் கேட்கலாம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தருக்கு தகன பலியாக படைப்புகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். மார்க்கண்டத்தையும் அதனோடு கூட அதன் மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும்படி கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் 30 மட்டும் வாசிங்க. சாரி வாசிச்சு. ஓகே. அப்போ இந்த சமாதான பலியில் ஆசாரியின் பங்கே அசைவாட்டும் பலி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இன்னும் கூட நீங்கள் ஒரு வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். பாருங்க, அப்படின்னா இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்னா, அறுக்கிறதுல முதற் பலன், அறுப்பின் முதற் பலன் அது யாருக்கு? தேவனுக்கு. அது அசைவாட்டும் பலியாக அங்கே என்ன பண்ணப்படணும்னா ஒப்பு கொடுக்கப்படணும். சரி, அப்படின்னா ரீப்ரிண்ட் நம்பர் 33 பேஜ் நம்பர் 7 என்ன சொல்கிறாருன்னா, த ஃபஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அறுவடையினுடைய முதற் பலன் அப்படின்னு சொல்லும்போது அது யார் தான்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அசைவாட்டும் பலி அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா வேவ் ஆஃபரிங். வேவ்னா என்னங்க? அலை மாதிரி. அலை தான் வேவ். இன்னும் சொல்லும்போது ஸ்விங்கிங் அல்லது வேவிங் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்போ இப்போ ஒரு வேக வைக்கிறது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகுங்க, உள்ளுக்குள்ள அப்படியே தண்ணி அப்படியே அந்த இதாகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு அசைவாட்டும் பலியில் என்ன ஸ்பெஷலாக கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறத பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். கொழுப்பையும் வாழையும் குடல்கள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும்
தண்ணீரின் மேல் இருந்த செவ்வையும் 2 துண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன் தொடையையும் எடுத்து கர்த்தருடைய சன்னதியில் வைத்திருந்த புளிப்பில்லாத அப்பங்களின் கூடைகளில் உள்ள புளிப்பில்லாத அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையை எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன் தொடையின் மேலும் வைத்து அவைகள் எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் வழியாக கர்த்தருடைய சன்னதியின் அசைவாட்டி. பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தார். அவைகள் சுகந்த வாசனையாக பிரதிஷ்டை பலிகள். இது கர்த்தருக்கு தகன பலியாகுது. பாருங்க, அப்போ இங்கே என்ன விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே ஆசாரியனுடைய குமாரர்கள் 4 பேருடைய உள்ளங்கையிலையும் வைத்து அவங்க என்ன பண்ணணுமாமா, 2 கையிலையும் வைத்து அதை அசைவாடணுமாமா, அசைவாட்டிகிட்டே இருக்கணுமாமா. எப்போ வர இதை பற்றி நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடும்போது அதில் இருக்கிற கொழுப்புகள்லாம் வடிஞ்சு அந்த தீ நல்லா தகடித்து நல்லா எரிஞ்சு முடிகிற வரை நம்ம என்ன பண்ணுவோமா, இதை அசைவாடிட்டே இருக்கணுமாமா. சரி, அப்படின்னா இங்கே நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம். நம்முடைய மூத்த சகோதரர் இந்த பாடத்தில் நம்முடைய கான்சக்ரேஷன் லைஃப் எப்படி இருக்குங்கிறத குறித்து இந்த 3 அப்பங்களை வைத்து அங்கே குறிப்பிடுறாரு. இந்த கான்சக்ரேஷன் லைஃப்பில் இந்த 3 அப்பங்கள் மிக முக்கியமானது. இது இருந்தால் தான் நம்முடைய கான்சக்ரேஷன் லைஃப் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்போ அந்த முதலாவது அப்பத்தை குறித்து நம்ம எங்கே வாசிக்கலாம்னா 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 26ஆம் வசனம் கரெக்ட் வாசிங்க. கர்த்தருடைய சன்னதியில் வைத்திருந்த புளிப்பில்லாத அப்பங்களின் கூடையில் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும். பாருங்க, புளிப்பில்லா அதிரசங்களில் ஒன்று. இங்கிலீஷில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா கேக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழும்போது அவருக்குன்னு ஒரு பரிசுத்தமாக அவர் வாழ்ந்திருக்காரா இல்லைங்களா, அதைத்தான் இது அடையாளப்படுத்துதுன்னு சொல்கிறார். இன்னும் சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின்படி நமக்கெல்லாம் ஒரு சில நல்லா யோசிச்சு பாருங்கள், மற்றவங்களை விட நம்ம கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கிறோமா இல்லைங்களா, கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கிறோமா இல்லையா, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டால், அடிமைத்தனத்தில் நம்ம இல்லை, சுயாதீனத்தில் இருக்கோமா இல்லைங்களா, சத்தியத்துக்கு கீழ்ப்படினுங்கிற ஒரு பயம் இருக்கா இல்லைங்களா, இந்த ஒரு பேசிக்கான சில சுத்திகரிப்புகள் சுத்தங்கள் இதெல்லாம் நம்ம இடத்துல காணப்படுது. அப்படின்னா இதுக்கு அந்த கர்த்தர்கிட்ட எப்படி இது இந்த காணப்படுச்சோ, அதாவது புளிப்பு அப்படின்னாலே எதை குறிக்குதுங்க, பாவத்தை தான் அது அடையாளப்படுது. அப்போ புளிப்பில்லா அப்பங்கள், புளிப்பில்லா அதிரசங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே புளிப்பில்லா அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன இல்லைங்க, பாவம் இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பைபிளில் 2 வகையான பாவங்கள் இருக்குது, தெரியுங்களா தெரியாதா? அருமையான ஆன்சர். மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஏதுவான பாவம்னா தேவனே அது 2ஆம் மரணத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடுறாரு, கைவிட்டுறாரு. மரணத்துக்கு ஏது வல்லாத பாவங்கள்னு சில பாவங்கள் இருக்குது. என்னுடைய அறியாமையினாலேயோ அல்லது எனது பலவீனத்தினாலேயோ நான் செய்யக்கூடிய சில பாவங்கள், அந்த பாவத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நினைவு கூர்ந்து நம்மளை என்ன பண்ணுறாராமா, மன்னிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்கள், அப்போ இங்கே நம்ம இடத்துல சில அந்த மரணத்துக்கு ஏதுவல்லாத சில பாவங்கள் அப்படின்னா சில பாவங்களை நம்ம ஒதுக்க நம்ம இடத்துல சில பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படுமா இல்லைங்க. பாருங்கள், இதைத்தான் அங்கே குறிப்பிடுறாரு. 2வது அங்கே அப்பம் நம்ம வாசிக்கும்போது பாருங்கள், எண்ணெயுடன் கலந்த 2வது புளிப்பில்லா அதிரசம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கணும். எண்ணெய், அதாவது எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்று. எண்ணெயிட்ட. ஸோ எண்ணெய்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் என்ன புரியணும், பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவி மிக்சிங்கான ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு பரிசுத்த நிலைமை. பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சு, வெறும் ப்ரெட்டு, வெறும் ஒரு புளிப்பில்லா அப்பம். ஆனால் இப்போ பார்க்குறது எப்படிப்பட்ட எண்ணெய்ன்னு எப்படிப்பட்ட அப்பம்னா பரிசுத்த ஆவி கலந்த ஒரு ஜீவியம், அல்லது இன்னும் சரியாக சொல்லும்போது எண்ணெய் கலந்த அந்த அதிரசம் அப்படிங்கிறத அங்கே குறிப்பிடுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ 3வது ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கும்போது பாருங்கள், இங்கே 3வது என்ன வார்த்தை பயன்படுத்துக, ஒரு அடையையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அடைனா என்ன அப்படின்னு நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, வேஃபர் வித் ஹனி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். வேஃபர் வித் ஹனி.
ஹனினா என்னங்க? தேன். தேன் ஆக்சுவலாக பைபிளில் எந்த பலி கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, சேர்க்கப்படவே கூடாது. ஏன்னா தேனில் என்ன இருக்குங்க? தேனுடைய சுவை என்ன சுவை? ஒரிஜினல் தேனுடைய சுவை என்னென்னா புளிப்பு. புளிப்பு 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 இருந்துச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் கெட்டுரும். அப்போ அந்த புளிப்பை நீக்கினா மட்டும்தான் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இனிப்பு. மொத்தம் தேனுக்கு மட்டும் 5 சுவை இருக்குது. 5 சுவை இருக்குது. அதிகப்படியான தேன் சாப்பிட்டிங்கன்னா கசக்கும். அதிகப்படியான தேன் சாப்பிட்டிங்கன்னா கசக்கும். ஒரு சில நேரங்களில் துவர்க்கும். ஆனால் முதல்ல எடுத்த உடனே நீங்கள் தேனை ஒரு வேளை மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு வேளை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது புளிக்கும். இந்த புளிப்பு சுவை அது சீக்கிரமாக அதை கெட்டு போக பண்ணும். அதனால தான் அந்த புளிப்பை எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம கடைகளில் தேன் நம்ம வாங்கும்போது எப்படி இருக்குன்னா இனிப்பாக அங்கே இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த அடை எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புளிப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்தோம், 2வது பரிசுத்தாவியோடு வாழ்ந்தோம், இப்போ 3வது தேவன் நமக்கு சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு. என்ன வாக்குத்தத்தங்கள்னு கேட்டோம்னா கனம், மகிமை, அழியாமை. இந்த வாக்குத்தத்தங்கள் மேலே நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை, விசுவாசம் காணப்படும். விசுவாசத்தை விட நம்பிக்கை பெருசு. உங்களுக்கு வேணால் அதை நான் பின்னாடி ஒரு பாடத்தில் சொல்கிறேன். அப்போ நம்பிக்கை காணப்படும். விசுவாசம்னா காணாத ஒரு விஷயத்தை நம்புறது. ஆனால் நம்பிக்கைன்னா விசுவாசம் சொன்னால் காணாத ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறது. நம்பிக்கைனா ஆழமாக ஆமாம் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அப்படின்னா இப்போ கனம், மகிமை, அழியாமை போன்ற அந்த வாக்குத்தத்தங்கள் மேலே நம்ம என்ன பண்ணுறது? உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது தான் இந்த 3வது ஒரு ஃபைனலான ஒரு மனநிலை அல்லது வாழ்க்கை முறை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 வகையான வாழ்க்கை முறைகள் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னா பிரதிஷ்டை முழுமை அடையாது. ஒரு வேளை சுத்தம் இல்லைன்னா நீங்கள் தேவன்கிட்ட போய் சேர முடியாது. அல்லது பரிசுத்தாவி இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்க முடியாது. 3வது விஷயம் சொல்லும்போது கனம், மகிமை, அழியாமை பற்றிய நம்பிக்கையே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், இந்த சுவிசேஷம் முழுவதும் இந்த பிரதிஷ்டையின் ஜீவியம் அங்கே இன்றைக்கு நாம் ஜீவிக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாய்ப்புகளை கொடுத்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி பிரதர், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டு இந்த பாடத்தை முடிக்கலாம். என்ன கேள்வின்னு கேட்டால் பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய பிரதிஷ்டை முடிஞ்சிருச்சுன்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது? பிரதிஷ்டை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எப்படி, ஒருவேளை நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டேன்னு எப்படி நான் நம்பலாம்? பிரதிஷ்டை முடிஞ்சிருச்சுன்னு எப்படி நம்பலாம்? பிரதிஷ்டை என்னங்க? அபிஷேக தேவனால் ஆசாரியராக ராஜாக்களாக மாற்றப்படுது. நான் பிரதிஷ்டை செய்யப்பட்டப்பட்டேனுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இல்லை என் பிரதிஷ்டை முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 3 விஷயங்கள். அதில் சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னால் அங்கே வசனம் பாருங்கள், என்ன பார்த்தோம்னா அதாவது கடைசியாக நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா என்ன வசனம் கொடுத்துருப்பாங்கன்னா, பிரதிஷ்டையின் ரத்தம் என்ன ஆகணும் அப்படின்னா அபிஷேக எண்ணெயோடு கலந்து அது ஜனங்களுக்கு தெளிக்கப்படும். பிரதிஷ்டையின் ரத்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம கூட பாவ நிவாரண நாளின் பலிகள் கூட நம்ம பார்த்துருப்போம் பேசிக்காக. அதில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா கடைசியில் கொண்டு போய் 7 முறை உடன்படிக்கை பெட்டியின் மேலே தெளிச்சுட்டு கொண்டு வந்து கடைசியாக என்ன பண்ணுவாங்க? ஜனங்கள் மேலே தெளிப்பாங்களா இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படணும்னா அவங்களுக்கு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரதிஷ்டையினுடைய ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, காளையினுடைய ரத்தம், ஆட்டினுடைய ரத்தம், அதை என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயுடன் கலந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த 5 பேருக்கும் ஆசாரியர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெளிக்கப்படுவாங்க. அப்போ தெளிப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அது தெளிச்சிட்டாங்கன்னா நம்ம பிரதிஷ்டை செய்யப்பட்டாச்சுங்கிற ஒரு அர்த்தத்துக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அதாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். நீங்கள் வேணால் வசனங்கள் லேவியராம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். பாருங்க, நம்ம மேலே அந்த ஒரு ரத்தத்தையும்
அத்தோடு கூட அந்த எண்ணெயையும் வார்த்து ரெண்டையும் ஒரு வேளை நம்ம மேலே தெளிக்கப்பட்டாச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம யாராக மாறிடுவோம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களாக மாறி. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் இந்த பூமியில் இல்லை, ஆவிக்குரிய ரீதியில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களாக மாறி. அப்படின்னா நம்முடைய ஃபைனல் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணும்? நம்ம பலி செலுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த காளையினுடைய பலி சுத்தமாக செலுத்தப்பட்டு அதனுடைய ரத்தம் எல்லாம் தேவன் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்பதாக அந்த ரத்தம், ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட வரையும் என்ன பண்ணணும்? அசைவாடிட்டே இருக்கணும். அப்போ அங்கீகரிக்கப்பட்டதன் பின்பதாக தான் அந்த காளையினுடைய ரத்தத்தை எடுத்து அதோடு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பலிபீடத்தின் மேல் இருந்த அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேல் இருந்த ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து, அபிஷேக தைலம்னா எதை அடையாளப்படுத்துங்க? பரிசுத்தாவி. அப்போ பரிசுத்தாவியையும் மற்றும் அந்த ரத்தம்னா நம்முடைய ஜீவன், இழந்த ஒரு ஜீவனையும் தேவன் அங்கீகரித்த ஜீவனையும் எடுத்து என்ன பண்ணுவார்னா நம்மளை ஆசாரியர்களாக மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ஆசாரியர்களாக மாறுறதுக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, வசனங்கள் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானவரை பாருங்கள், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாம் தேவனோடே இருக்கிறோம் என்று, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியாமே நம்முடைய ஆவியோடு என்ன பண்ணுவாராமா? சாட்சி கொடுப்போம். அந்த சாட்சி கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மகிமையில் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே வீட்டிருப்போம், ஆவிக்குரிய ஜீவிகளாக அங்கே உயர்ந்திருப்போங்கிறத பார்ப்போம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனம் என்னன்னா 33ஆம் வசனம் வாசிருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? சகோதரி, அந்த 33ஆம் வசனம், அதாவது லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசாரிய கூடார வாசலை விட்டு புறப்படாதீர்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுவீர்கள். அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, 7 நாளே நமக்கு தெரியும் பரிபூர்ணமான எண். அப்போ அந்த பரிபூர்ணமான எண் எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் வரை நம்ம என்ன பண்ணணும்? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக, எப்போதும் தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்களாக இருந்து கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்கள தான் தேவன் என்ன பண்ணுவார்னா, ஃபைனலாக என் அன்பு மகனே, என் அன்பு மகளேன்னு சொல்லி என்ன பண்ணுவாருங்க, நம்மளைய அங்கே பரலோகத்தை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கடைசியாக அந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:12. 2:12. அவரோட கூட ஆளுகளை செலுத்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை நிர்வகித்தால் அவரும் நம்மை நிர்வகிப்பார். பாருங்கள், அப்போ கடைசியாக இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்து எப்படி காளை பலியாக அங்கே தன்னை செலுத்தினாரோ அதே போல் ஆட்டின் பலியாக நம்மையும் நம்ம செலுத்தும் போது தான் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்னு சொல்லி இந்த ஒரு பாடத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன நம்ம பார்த்தோம்? ஆசாரியத்துவத்தை பிரதிஷ்டை பண்ணுதல் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ ஆசாரியன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கி நீங்களும் நானும் தான் அந்த ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசாரியன் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அந்த 3 ரொட்டிகள் அதை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது தான் நாமும் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவை போல நாமும் ஆசாரியர்களாக தேவனுடைய அந்த சிங்காசனத்தில் கர்த்தருக்கு கொடுத்த சிங்காசனத்தை நம்மளும் வீட்டிருப்போம்னு சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறோம். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.